அவர் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன் இவளுக்கு நடுக்கம்? இதான மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்லையில. மடியில கணம் இருக்காடி தானே பயம் வந்துட்டுது. இவரெல்லாம் நிரபராதி இருக்கிறாங்களா, ஏதாவது சந்திக்க வேண்டியதானே? ஏன் பயப்படுறாங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது? எதுக்கு இவ்வளவு பதற்றம் வருது? நீங்க தான் ஈடுபடுவீங்களா? SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. அமைச்சர் ரகுபதி திமுகவை களங்கப்படுத்தும் முயற்சியில பாஜக ஈடுபடுது. இதுக்கு முன்னாடி ஐடி இடி போன்ற அந்த அமைப்புகள்லாம் செஞ்ச வேலையை இப்ப என்சிபி செய்யுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதாவது அவரே நல்லா தெரிஞ்சுக்கணும். உண்மை செய்தி வெளியில் வந்துட்டு இதை மறைப்பதற்கு என்னென்னமோ நாடகத்தை இன்றைக்கு திமுக அரங்கேற்றி வருகிறது. ஜாபர் ஜாதிக் என்பவர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி அமைப்பாளராக இருக்கிறார். இவர் முதலமைச்சரோடு போட்ட புகைப்படம் வெளிவந்திருக்கு. அதோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு வந்திருக்குது. அவர் குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு படத்தை இயக்குனராக இருப்பதாக தகவல். அந்த படம் தயாரிக்க இவர் தயாரிச்சிருக்கார். ஜாபர் ஜாதிக் அந்த படத்தை தயாரிப்பதற்கான நிதியை வழங்கி இருக்கிறார். உயர் போலீஸ் அதிகாரி அவருக்கு ஒரு நற்சான்று பட்டத்தை வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. ஆக இன்றைக்கு அவரும் பேட்டி கொடுத்திருக்காருல, எல்லா தொலைக்காட்சியில் தான் நாங்க பார்த்தோம். மத்திய போதைப்பொருள் தடுப்பு அலுவலர்கள் பேட்டியில கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய இதுல இருக்குது. நிறைய திரைப்படத்தை சேர்ந்தவர், துறை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க, அரசியல் கட்சி சேர்ந்து ஈடுபட்டிருக்காங்க, இப்படி என்று அவர் பேட்டி அளிச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உரிய முறையிலே தகுந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை வெளிவரும். திமுக சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடாது. அப்படி ஒருவேளை ஈடுபடுதா இல்லையா என்று விசாரணையில் தான் தெரியும். இவருக்கு எப்படி தெரியும்? விசாரணையில் தானே தெரியும். என் மீதெல்லாம் எவ்வளவு குற்றம் சுமத்தினாங்க. நீங்களும் பத்திரிகையிலும் ஊடகத்தை வெளியிட்டீங்கள. இவ்வளவு பெரிய செய்தி வருது, பல ஊடகத்துல தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. இது வேதனைக்குரிய விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா இவள் போதைப் பொருள் சர்வசாதாரணமா எல்லா பக்கம் கிடைக்கும். இது எல்லாமே ஒத்துக்கொண்ட விஷயம். இது எப்படியே தொடர்ந்து போனா ஒரு 6-7 ஆண்டு காலத்துல போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் மட்டுமல்ல, மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அத்தனைக்கு இது அடிமையாகி தமிழகமே சீரழிந்து விடும். இது சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. இது எல்லாமே எல்லோருக்கும் பங்கு இருக்குது, ஒவ்வொருக்கும் பங்கு இருக்குது. இதை தட்டி கழித்துவிட முடியாது. அப்படி தட்டி கழித்தால் நம் நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். அதாவது குட்காவுக்கு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு குட்கா தடுத்திருக்காங்களா இந்த அரசாங்கம்? நீதிமன்றத்துக்கு போய் கோட்டை விட்டாங்களே, நீதிமன்றத்துக்கு போய் கோட்டை விட்டாங்களே. அதே போதைப் பொருள் என்பது நல்லா பார்க்கணும். இன்னைக்கு எதுன்னு பாரு, கஞ்சா அதுக்கு அடிமை ஆகிட்டா தீர்ந்து போச்சு. அது மாதிரி இன்னும் பல போதைப் பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட போதைப் பொருள் அதை பயன்படுத்திட்டாங்களா, அதை தொடர்ந்து பயன்படுத்தி அது உயிருக்கு ஆபத்து ஏற்படும். நீங்க அண்மைக்கு பாத்தீங்கன்னா இந்த 10 நாள்ல மட்டும் எவ்வளவு போதைப் பொருள் பிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முந்தியெல்லாம் பிடிக்கவே இல்லையே, காவல்துறை செயல்படலையே. ஏன்னா காவல்துறையும் அரசாங்கமும் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்கின்றவர்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டு சந்தேகம் அளிக்கிறது. அதனாலதானே இவங்க பிடிக்க முடியல. இந்த 10 நாள் எப்படி இவ்வளவு பிடிச்சாங்க? நீங்க பாத்தீங்கன்னா ஊடகத்தில் இந்த மாவட்டத்துல 10,000 போதை மாத்திரைகள் இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க. சைக்கோட்ரோப் என்ற போதை மாத்திரை. மதுரையில சுமார் 180 கோடி மதிப்புல 36 கிலோ மெத்தம்பெட்டமைன் அதை பிடிச்சிருக்கிறாங்க. மண்டபம் கடற்கரையில 108 கோடி மதிப்புள்ள 99 கிலோ ஹாசிஸ் அந்த போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. 90 கோடி மதிப்புள்ள 30 கிலோ மெத்தம்பெட்டமைன் அதை பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் எங்க கொடுங்கையூர்ல அந்த குப்பையில மொட்டலமா போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இந்த 10 நாள்ல மட்டும் இவ்வளவு போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா ஏன் இதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிக்கல? இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு கூட அம்பத்தூர்ல. ஆக நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறையுடைய செயல்பாடு சந்தேகத்துக்குரியதா இருக்குது, அரசாங்கம் சந்தேகத்துக்குரியா இருக்குது.
இதற்கெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால்தான் உண்மை செய்தி வெளிவரும். நிச்சயமா யாரெல்லாம் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று நாட்டிற்கு நிச்சயம் ஒரு காலத்துல வரத்தான் போது, அப்போது உண்மை நிலைமை தெரியும். இல்ல, அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, முதற்கட்ட விசாரணை இருக்கும் பொழுதே என்சிபி டைரக்டர் வந்து டெப்யூட்டி டைரக்டர் டைரக்டா பிரஸ் மீட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இல்ல, டைரக்டா திமுக வந்து குற்றம் சாட்டுறாங்க. அவர் குற்றம் சாட்டுங்க வந்து விசாரணை மீது சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தை விசாரணை இல்ல, அவருக்கு கிடைத்த தகவல் தான் சொல்றாரு. அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன் இவளுக்கு நடுக்கும்? இதான மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்லையில. மடியில கணம் இருக்காடி தானே பயம் வந்துட்டுது. இவரெல்லாம் நிரபராதி இருக்கிறாங்களா, எதாவது சந்திக்க வேண்டியதானே? ஏன் பயப்படுறாங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது? எதுக்கு இவ்வளவு பதற்றம் வருது? நீங்க தான் ஈடுபடுவீங்களா? ஆக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தவறு இருக்குது? SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in.